வெல்கம். புஷ்பாவின் மாடித்தோட்டம். மார்னிங் 9 o'clock காத்து. இனிய தைத்திருநாள் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். இன்று நம்ம சூரியன் இல்லைன்னா அந்த உலகம் எந்த சக்தியும் பெற முடியாது. அப்படிங்கிறதுக்கு சூரியனே முதல் சக்தி. அப்படிங்கிறதுனால அவருக்கு ஒரு நாள் இன்னைக்கு வணங்கணும் அப்படிங்கிறது முன்னோர்கள் வச்சிருக்காங்க. இன்னைக்கு பூ பறிச்சுக்கலாம் சாமி கும்பிட்றதுக்கு. கடையில் வாங்கினாலும் நம்ம வீட்டில் பூத்த பூ பறித்து வச்சு சாமி கும்பிடும்போது அதுக்கு ஒரு தனி மவுஸ் இருக்கு. நம்ம வீட்டில் பூத்தது அப்படின்ட்டு ஒரு பூ யார் கையும் படாத தோஷம் இல்லாத ஒரு பூவை நம்ம பறித்து சாமிக்கு வைக்கலாம். ஒரே ஒரு பூ ஒரு இலை அப்படின்னா கூட அது நம்ம வீட்டில் பறிச்சது, நம்ம வீட்டில் பூத்தது, தோஷம் படாத ஒரு பூ. எத்தனை இடத்த கடந்து நம்ம கடையில் விற்கிற பூவை எத்தனை சுச்சுவேஷனை கடந்து வருவாங்க. எத்தனை நம்ம அது படைக்கும்போது 1008 சாங்கியம் பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி படையல் போடுறதுக்கு இதை கழுவு அதை கழுவு இத்தனை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படையிலெல்லாம் கடவுள் ஏற்றுக்குதா அப்படின்ட்டு நமக்கு தெரியாது. ஏன்னா அத்தனை தோஷத்தோடு தான் நம்ம பூஜைகள்லேயே இருக்கும். அதுக்கு தான் ஐயருங்க ஃபஸ்ட்டு அந்த தண்ணி ஜலம் விட்டு ஒரு மந்திரம் சொல்லி அதுக்கு தோஷ நிவர்த்தி பண்ணிட்டு தான் எந்த பூஜையும் பண்ணுவாங்க. பூஜைக்கு அந்த பொருளை யூஸ் பண்ணுறது. அந்த மந்திரம் கூட அவங்க சொல்லும்போது அதுக்கு வேல்யூ இருக்கும், அது பலிக்கும். நம்ம சொல்லும் போதெல்லாம் அது பலிக்குமா அப்படின்னாக்க சந்தேகம். அவங்க அதை அவங்க வாழ்க்கையில் அவங்க அதை செஞ்சு அதை சுற்றி பல முறை சொல்லி அந்த மந்திரத்துக்குன்னு ஒரு மெரிட் ஏற்றி வச்சுருப்பாங்க. அப்போ அதை ஒன்ஸ் சொல்லும்போதே அந்த மந்திரம் அவங்க பிரதிபலிக்கும் போது வேலை செய்யும். அதுவும் எல்லா ஐயருக்கும் சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு வேதம் கற்றுக்கிட்டு வேதம் படித்து அது பிரகாரம் பண்ணுறவங்களுக்கு அது உண்மையாக இருக்கலாம். இல்லை அப்படின்னாக்க அதுவும் பலிக்குதா அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியாது. இன்னைக்கு அவரைக்காய் பறிச்சுக்கலாம். பொங்கலுக்கு சூப்பராக காய்ச்சிருக்கு. நிறைய விட்டு வைக்கலாம் நினச்சேன், அதுக்குள்ளே முத்திடுது. அதுக்கு தான் விட்டு இதில் இந்த கொட்டை எடுத்துக்கலாம். பயிர்
இங்கே பாருங்க, ரெண்டு காய் இருக்கு. இந்த செடி நினச்சா நிறைய காய் வச்சிருக்கலான்னு சரியாக வைக்க மாட்டேங்குது. இது ஒரு வேஸ்ட்டு செடின்னு நினைக்கிறேன். நம்ம கொத்து கொத்த வச்சாதான் நம்மளுக்கு மாடியில் அது வசதியாக இருக்கும். இது ஒரு கத்திரிக்காய் இருக்கு. காய் இல்லைன்னு ஒரு தொட்டியில் போட்டுக்கலாம். ஒரு தட்டில் கத்திரிக்காய் இருக்கு. இது ஒரு கத்திரிக்காய் இருக்கு. இன்னைக்கு மஞ்சள் அறுவடை பண்ண வேண்டியது இருக்கு. மஞ்சள் அறுவடை பண்ணணும். இது ஒன்று பறிச்சுக்கலாம். பாருங்க, அந்த பிஞ்சு என்ன ரீசன் இதுக்கு தெரியலையே, காஞ்சிட்ருக்கு. கரெக்ட் டைமுக்கு சீசரம் இருக்காது. எடுத்துக்கலாம். பண்ணுறதுக்கும் வரமாட்டேங்குது, பிக்கிறதுக்கும் வரமாட்டேங்குது. பிச்சுட்டேன். அதே மாதிரி இது ஒரு கத்திரிக்காய் இருக்குது. இப்போ அப்படியே பிச்சிட்றேன். இது ஒரு கத்திரிக்காய் இருக்குது. இது கொஞ்சம் சின்னசாக இருக்குது. இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. இந்த 3 கத்திரிக்காய் இன்னும் கூட இருக்குது. இது ஒரு கத்திரிக்காய் இருக்குது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இதை எடுத்துக்கலாம். இது ஒரு கத்திரிக்காய் பறிச்சுக்கலாம். போதும்னு நினைக்கிறேன். இன்னும் வேறு காயும் போட்டு சமைக்கிறது சரியாக இருக்கும்.